வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னா, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து உங்களுடைய டிகிரியோடைய பர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த பர்சன்டேஜை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை பற்றின ஒரு டீட்டெயில் ஒரு ஐடியாலிசம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இஸ்ரோ 2023 அப்போ நான் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ எனக்கான பர்சன்டேஜ் மார்க், என்னுடைய டிகிரியோடைய பர்சன்டேஜ் மார்க்கை வந்து இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜரை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து என்னுடைய மெயிலிருந்து நான் செக் பண்ணி உங்களுக்காக நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக வேறு எங்கேயாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஸோ டிகிரியோடைய பர்சன்டேஜை வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஓவரால் பர்சன்டேஜை நீங்கள் போட்டுவிடுவீங்க, இல்லைனா வந்து மேஜர் சப்ஜெக்டோடைய பர்சன்டேஜை மட்டும் போட்டுவிடுவீங்க, இல்லை பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி இருக்க தனித்தனியாக அந்த போட்டு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் போட்டுவிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டர் 6th செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 அப்படின்னு வந்து ஸோ 5 பார்ட் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 வந்து லாங்குவேஜ், ஃபஸ்ட் லாங்குவேஜையும், செகண்ட் வந்து பார்ட் 2 வந்து செகண்ட் லாங்குவேஜையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் 3ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிங்க இல்லையா கோர் பேப்பர், நீங்கள் வந்து இப்போ வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினா ஸோ கெமிஸ்ட்ரியோட வரக்கூடிய அலைடு பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி பாட்னினா உங்களுக்கு பாட்னி, அலைடு வந்து ஜுவாலஜி அண்டு ஃபிசிக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிகிரியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கன்னா, ஸோ உங்களுடைய மார்க்கை வந்து எப்படி சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜை எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ உங்களுடைய சிஜிபிஏ இருக்குது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 9.67ன்றது வந்து உங்களுடைய சிஜிபிஏ இருக்குது. ஓகே, உங்களுடைய பார்ட் 3ல் மேஜர் சப்ஜெக்ட் அண்ட் அலைடு சப்ஜெக்டில் வந்து பார்ட் 3ல் வந்து 9.67 அப்படின்னு இருக்குன்னா, அதோட வந்து 10 வந்து பெருக்குவாங்க. அதோட 10 வந்து மல்டிபிள் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து 96.70 அப்படின்னு ஒரு 2 டெசிமல் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் மார்க்கு. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இப்போ என்பிசிஏஎல் அப்படி இல்லைன்னா பப்ளிக் செக்டார் யூனிட் இல்லைனா ஒரு அதர் இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா? ஸோ வெவ்வேறு இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெத்தட் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 10ஓட நீங்கள் மல்டிபிள் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து 9ஓட மல்டிபிள் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து 7.5ஓட நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து குறையும். இதுதான் வந்து பேசிக்கானது. உங்களுக்கு இதில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்.